ஜாலி ஜாலி தான், புதுசு புதுசா கதைகள் கேட்கலாம். ஸ்டோரி டைம் வந்தாச்சு. ஜாலி ஜாலி தான், புதுசு புதுசா கதைகள் கேட்கலாம். தம்பி தங்கை எல்லாரும் வாங்க, என்ஜாய் பண்ணலாம். இயேசுவின் அன்பில் நீயும் நானும் என்றும் வளரலாம். தம்பி தங்கை எல்லாரும் வாங்க, என்ஜாய் பண்ணலாம். இயேசுவின் அன்பில் நீயும் நானும் என்றும் வளரலாம். செல்லங்களா, வந்துட்டீங்களா? ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு காட்டுல ஒரு அழகான பச்சை கிளி வாழ்ந்துட்டு வந்துச்சு. இந்த பச்சை கிளிக்கு பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப இஷ்டம் செல்லங்களா. அதனால எப்ப பார்த்தாலும் இந்த பச்சை கிளி எதையாவது பாடிக்கிட்டே இருக்கும். இந்த பச்சை கிளி வசித்து வந்த மரத்துக்கு பக்கத்து மரத்துல இன்னொரு சிகப்பு கிளியும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. இந்த சிகப்பு கிளிக்கு இந்த பச்சை கிளி பாடுறத பார்த்து ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. அதனால இந்த பச்சை கிளிய பார்த்து, உன்னுடைய குரல் அசிங்கமா இருக்குது, அதனால நீ இனிமேல் பாடாத அப்படின்னு அடிக்கடி இந்த சிகப்பு கிளி சொல்லிட்டே இருந்துச்சு. ஆனாலும் இந்த பச்சை கிளி இந்த சிகப்பு கிளி சொல்றதை எல்லாம் கண்டுக்கவே இல்லை செல்லங்களா. மேலும் மேலும் நல்லா பிராக்டிஸ் பண்ணி இன்னும் அழகா பாட ஆரம்பிச்சுது. ஒரு நாள் அந்த கிளி வாழ்ந்த காட்டுக்கு பக்கத்து காட்டு சிங்கராஜா விசிட் பண்ணினாரு. இந்த கிளி வசித்த மரத்துக்கு பக்கத்திலேயே இந்த சிங்கராஜா வந்தப்போ இந்த பச்சை கிளி அதோட அழகான குரல்ல பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. அத கேட்ட சிங்கராஜா அப்படியே மெய் மறந்து போயிட்டாரு செல்லங்களா. உடனே என்ன ஆச்சு தெரியுமா? அந்த கிளிக்கு ஒரு பொற்கிரீடம் பரிசளித்தாரு. அது மட்டுமா, அவரோட காட்டுல இருந்த நிறைய ஸ்பெஷல் பழங்களையும் கொண்டு வந்து கொடுத்து அந்த பச்சை கிளிய ரொம்ப மகிழ்விச்சாரு செல்லங்களா. செல்லமே, கதையை கேட்டீங்களா? இந்த கதை எப்படி இருக்கு பாத்தீங்களா செல்லங்களா? அந்த குருவி பச்சை கிளி அழகா பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த சிகப்பு கிளி என்ன பண்ணுச்சு? அந்த பச்சை கிளிய ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் அந்த பச்சை கிளி என்ன பண்ணுச்சு? அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் எல்லாம் அதோட மனசுக்குள்ளார ரொம்ப கொண்டே போகல செல்லங்களா. அதுக்கு பதிலா அது என்ன பண்ணுச்சு? அது மேலும் மேலும் பிராக்டிஸ் பண்ணி நல்லா பாடிச்சு. கடைசியில என்னன்னா, பக்கத்து காட்டு சிங்கராஜா கிட்டையும் நிறைய வெகுமதிகளையும் வாங்குச்சு செல்லங்களா. இதே போலதான் என் அன்பு செல்லமே, நீயும் கூட உன்னை நிறைய பேரு நிறைய விதங்கள்ல உனக்கு ஒரு சிங்கிங் காம்படிஷனோ, டிராயிங்கோ, ரன்னிங் ரேஸோ, ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன விளையாட்டுகள் இருக்கோ செல்லுங்களா, உன்னை டிஸ்கரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா நீ அதை நினைச்சு ஐயோ என்னால இது முடியாது அப்படின்னு நினைச்சு நீ சோர்ந்தே போயிடாத அன்பு செல்லமே. ஏன்னா நீ சோர்ந்து போயிட்டேன்னா அவ்வளவுதான், அந்த திறமை அதோட முடிஞ்சு போயிடும். அதுக்கு பதிலா நீ பாசிட்டிவா யோசிச்சு அது உன்னுடைய அந்த திறமை எங்க நம்ம தப்பு செஞ்சோம், அந்த தப்பை நீ என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். சரி பண்ணும்போது தான் உன்னை நீ ஒவ்வொரு நாளும் மெருகேத்திக்கிட்டே இருக்கணும் செல்லங்களா. அப்ப என்னாகும்? நீ அதுல அழகா ஷைன் ஆவீங்க செல்லங்களா. அப்ப என்னாகும்? உங்களுக்கும் வெகுமதிகள் உங்களை குவியும். சரியா என் அன்பு செல்லமே? ஏன்னா நீங்க ஏசப்பாவோட பிள்ளை, உங்களுக்கு அப்படி ஒரு பலனை ஏசப்பா கொடுத்திருக்காங்க. நம்ம பைபிள்ல கூடயும் இதுக்கு ஒரு சூப்பரான வசனம் இருக்கு. என்ன தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யாருக்கு பலன் உண்டுன்னு ஏசப்பா சொல்றாரு? சொல்லுங்க, யாருக்கு பலன் உண்டுன்னு சொல்றாரு?
எனக்கு பலன் உண்டுன்னு சொல்றாரு. புரிஞ்சுதா செல்லங்களா? இந்த வசனத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. எனக்குன்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க செல்லங்களா. உங்க பேரை போட்டு பியூலாக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க செல்லங்களா. சரியா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா செல்லங்களா? சொல்லுங்க பாப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்குன்ற இடத்துல என்ன போட சொன்ன? உங்க பேரை போட்டுக்கோங்க. அக்கா பேரை போட்டுக்கிற பியூலாக்கு நீங்க உங்க பேரை சொல்லுங்க. பலன் உண்டு. வாவ், சூப்பரா இருக்கா? சூப்பர் செல்லங்களா. நீங்க எங்கெல்லாம் டிஸ்கரேஜ்மெண்ட் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அங்கெல்லாம் இந்த வசனம் உனக்கு டான்னு ஞாபகத்துக்கு வந்துடணும் செல்லங்களா. என்ன வசனம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்க பேரை போட்டு பலன் உண்டுன்னு சொல்லணும். சரியா? இந்த வசனம் எங்க இருக்குன்னா பிலிப்பியர் 4:13. சொல்லுங்க பாப்பா. சூப்பர் செல்லங்களா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. மறுபடியும் அக்கா நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.